ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பசங்களுக்கு கவர்மெண்ட்ல ஃப்ரீயா கொடுத்த அந்த லேப்டாப்ல தூள் பறக்குது தம்பி, தூள் பறக்குது. ஃப்ரீயா ஒரு பிரச்சனையை சேர்த்தே கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க. இந்த லினோவோ லேப்டாப்புக்கு மாடல் நம்பர்னு சொல்றதுக்கு பதிலா பேப்பர் ரோஸ்ட்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த பேனல் உடையிறது காமனா இந்த லேப்டாப் வச்சிருக்க எல்லாத்துக்குமே இருக்கும். தெரியுதுங்களா? சோ இந்த மாதிரி பேனல் உடைஞ்ச உடனே நம்ம சகோதரர்கள் பண்ற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணுவே தெரியாது. ஒரே கல்லா போடு, அதோட எல்லா பிரச்சனையும் தீரணும். 5 ரூபாய் ஃபெவிக்விக் வாங்கி ஃபுல்லா ஊத்தி மூடிடுறது தான். ஃபெவிக்விக் வாங்கி இப்படி பூசினீங்கன்னா என்ன ஆகும்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்கிட்டு பாருங்க, மொத்தமா உடஞ்சிரும். ஸோ இந்த வந்துருக்கீங்களா, ஹிண்டஸ் புடுங்கி வெளியில வந்துடும். ஹிண்டஸ் உடஞ்சது இல்லாம இந்த மாதிரி கேபிளும் உடைய ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஹிண்டஸ் முதல்ல ஏன் ப்ராப்ளம் ஆகுதுன்னு நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ஹிண்டஸ்ன்றது ஒரு மெக்கானிக்கல் ஸ்பேர். ஸோ நீங்க திறந்து மூடுவீங்க இல்லையா, ஸோ இதுல வந்து டஸ்ட் படும்போது ஃப்ரிக்ஷன் அதிகமாகி இந்த புஷஸ் வந்து வியர் ஆகும். புஷஸ் டைட் ஆகி உடஞ்சிரும். ஸோ நீங்க ஹிண்டஸை செக் பண்ண சரி பண்ணாம நீங்க எத்தனை தடவை பேனல் மாத்தினாலுமே திரும்ப இந்த பேனல் உடைய தான் செய்யும். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. சரி விடு, ஆனா ஆகி போச்சு, என்ன பண்ணலான்றது மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது சென்டரா பிடிச்சு திறந்து மூடுங்க. இந்த பேனலோட ஹிண்டஸோட ஃபோர்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் யூனிஃபார்ம் ஃபிட் ஆகும். ஸோ அதனால டேமேஜ் ஆகிற வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகும். செகண்ட் ஸ்டேஜ்ல லேப்டாப் நீங்க திறந்து மூடும்போது லைட்டா டக்குன்னு சவுண்ட் வரும். பேனல்ல கிராக் ஃபார்மேஷன் ஆகுது இருந்துச்சுன்னா உங்களோட நியர் சர்வீஸ் சென்டர்ல போயிட்டு ஏர்லியா பாத்துருங்க. நீங்க எவ்வளவு ஏர்லியா பாக்குறீங்களோ அவ்வளவு காஸ்ட் கம்மியா வர வாய்ப்பு இருக்குது. நீ அப்படி வரியா? முக்கியமா ஃபெவிக்விக்கை மட்டும் ஊத்தி பூசி மூடிடாதீங்க. ஃபெவிக்விக் ஊத்துனா முதல்ல இந்த ப்ராப்ளம் வந்து அன்னைக்கு தான் சால்வ் ஆகும். வெரி நெக்ஸ்ட் டே மொத்தம் சேர்ந்து உடஞ்சிரும். சோ ஒன்ஸ் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒர்க் எதுவுமே அதுல பண்ண முடியாது. பேனல் மாத்துறதை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. சோ பேனல் மாத்துறது கண்டிப்பா காஸ்ட் கூட வரும், உங்களுக்கு வெட்டி செலவு அதிகமா வரும். கொஞ்சோண்டு ஃபெவிக்விக் ஊத்திக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் பண்ண வேண்டாம். லேப்டாப்ல ஃபெவிக்விக் யூஸ் பண்றது ஒண்ணுதான், காங்கிரீட்டா ஊத்தி மூடிறது ஒண்ணுதான். ஒருவேளை உடஞ்சிருச்சு அதுக்கு வழி சொல்லுன்னு கேட்டீங்கன்னா வேற ஆப்ஷனே கிடையாது. இந்த சி பேனல் இந்த டி பேனல் ரெண்டுமே மாத்திர மாதிரி தான் இருக்கும். இந்த லேப்டாப்லயும் சேஞ்ச் பண்ண போறோம். ஃபிக்ஸ் பண்ணி எப்படின்னு பார்க்கலாம். பாட்டா போடுறா.